அதுதான் நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு குணம் இருந்தால் அவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க லைஃப்ல. அவங்களுக்கு இப்போ எல்லா இடத்துக்கும் நம்ம கூட போகணும். அட்லீஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் அவங்க லைஃப் ஃபர்தர் மூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நமக்கு தோணும்ல. அவங்களுக்கு நம்ம இப்போ வந்து கூட வீட்லேயே கூட இப்போ பெரியவங்கெல்லாம் இப்போ என்ன பசங்க இருக்காங்க அந்த மாதிரி சொல்ல தான் செய்வாங்க. பட் நமக்கு அது புரியும், அந்த கஷ்டம் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ன்றது. ஸோ அவங்களே அந்த மைண்ட் செட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த மூவி வந்து அவங்க மாதிரி பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம யோசிக்கிறது தப்பு இல்லைன்றதாச்சும் அவங்களுக்கு புரிய வைக்கும். இப்போ கிராமத்துலலாம் இந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை, அதுதான் அவேர்னஸ் கிடையாது அவ்வளோதான். அவங்க லைஃப் முடிஞ்சிச்சு, பசங்களை பார்த்துட்டு அவங்க லைஃப்பை முடிச்சிடலான்னு தான் யோசிப்பாங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்றதுக்கு தான் இந்த மூவி வந்து ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பாக இது ரியல் இன்சிடென்ட். இப்போ விஜயாண்டி சார் இது போல்டாக அட்டம் பண்ணியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது அதுதான் இந்த மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ட். பட் நமக்கு அது புரியும், அந்த கஷ்டம் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ன்றது. ஸோ அவங்களே அந்த மைண்ட் அவரோட ஃபீமேல் சப்ஜெக்ட் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். நிறைய 60, 80, 90, 100 வயசு ஆட்கள்லாம் பெண்மையை எந்த அளவுக்கு ஒரு அவங்களோட கௌரவத்துக்காக எத்தனையோ விதவை பெண்களை மருத்துவம் பண்ணாத ஒரு விஷயத்தை சசி சார் வந்து இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோனி மேடம் அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க லைஃப்பை வாழ்ந்த மாதிரி நடிக்கவே இல்லை, அவங்களுக்கு நடிக்கவே தெரியல, வாழ்ந்துருக்காங்க. அந்தளவுக்கு நிறைய ஹீரோக்கள் வந்து இந்த மாதிரி கதையில் உள்ளே இருந்து நடிக்க வாய்ப்பு எப்படி சொல்கிறது எடுத்துக்கவே மாட்டாங்க. வேற ஒரு ஹீரோனி மாரி ஒரு ஃபேமிலி ஃபீமேல் சப்ஜெக்டில் நான் எப்படி நடிப்பேன் அப்படின்னு. ஆனால் விஜய் ஆண்டனி சார் அழகாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சசி சாருக்கு ரொம்ப ஆன்சர், அவர் எப்படி சொல்கிறது சக்திக்கு இது பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய எங்கள் ஃபேமிலி எங்கள் ஊரில் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய ரஞ்சித் சார் நிறைய இயக்குனர்கள் ஒரு இயக்கத்தை இன்னொரு இயக்குனரை எப்படி பாராட்டுறவங்க தெரியாமல் எல்லாருமே எல்லோர லைஃப்லேயும் இருக்கிற கதையை எல்லாருக்கும் விட்டுறதுனால எல்லா இயக்குனரும் இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டியிருக்காங்க. எல்லா இயக்குனருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை இதை விட இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி எல்லாமே எனக்கு புதுசாக இருக்கிறது எல்லாமே நல்லாவே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது.